Expand Design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. வடமாகாண சபையின் இன்றைய அமர்வுகள் அவைத்தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் இன்று முற்பகல் ஆரம்பமாகின. இதன்போது 3 பிரேரணைகள் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டு அவை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அத்துடன் வடமாகாண ஆளுநரின் அங்கீகாரத்திற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிதி நியதி சட்டம் தொடர்பான அறிவிப்பை ஓரிரு தினங்களில் அறிவிக்க உள்ளதாக வடமாகாண ஆளுநர் எழுத்து மூலம் இன்று சபைக்கு அறிவித்துள்ளார். வடமாகாண ஆளுநரின் இந்த அறிவிப்பு அடங்கிய கடிதம் அவைத்தலைவரினால் சபையில் இன்று வாசிக்கப்பட்டது. இதேவேளை வடமாகாண ஆளுநராக மேஜர் ஜெனரல் GA சந்திரஸ்ரீ மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளமைக்கு வடமாகாண சபையில் இன்று கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. 38 உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இந்த கௌரவ அவையிலே 30 உறுப்பினர்கள் இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கௌரவ ஆளுநர் அவர்களை கடுமையாக எதிர்க்கிறார். எங்களுடைய மாகாணத்தை சார்ந்த ஒருவரை ஆளுநராக நியமிங்கள் என்று கேட்கவில்லை. எங்களுடைய மொழியை பேசுகின்ற ஒருவரை ஆளுநராக கட்டாயம் தாருங்கள் என்று கேட்கவில்லை. மிக பெரிய விட்டுக் கொடுப்புகளோடு சாதாரணமாக ஒரு பெரும்பான்மை இனத்தை சார்ந்தவரை நியமியுங்கள், பரவாயில்லை. உங்களுடைய மொழியை பேசுகின்றவரை நியமியுங்கள், அது கூட பரவாயில்லை. உங்களுடைய சமயத்தை பின்பற்றுவரை நியமியுங்கள், அது கூட பரவாயில்லை என்றுதான் நாங்கள் கேட்டோம். இந்த ஆக குறைந்த ஒரு கோரிக்கையை கூட நிறைவேற்றுகிறேன் என்று சொன்ன ஜனாதிபதி அதற்கு பிறகு நிறைவேற்றாமல் இருக்கிறார். மேல் நியமனமானது வடக்கினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய ஆணையையும் அலட்சியம் செய்கின்ற மிக கீழ்த்தரமான ஒரு அநாகரிகமான அரசியல் விடயமாக நான் பார்க்கிறேன். ஜனநாயகத்தை இழிவுக்குள்ளாக்குகின்ற ஒரு விடயமாக பார்க்கிறேன். இந்த வகையில் ஜனாதிபதி ஆளுநரை மேல் நியமனம் செய்ததை இந்த சபை கண்டிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். முதல்வர் அவர்கள் இந்த சபையின் சார்பில் நேரடியாக ஜனாதிபதியிடம் சென்று பேசிய போது அவருடைய காலம், அவருடைய பதவிக்காலம் முடிவுற்றதும் இது புதிய ஆளுநரை நீங்கள் கேட்டுக்கொண்டபடி நியமிப்பதை நான் பரிசீலிக்கிறேன் என்று ஒரு சாதகமான பதிலை அவர் கூறியிருந்தது எல்லோருக்கும் தெரியும். முதல்வருக்கு இந்த வாக்குகளை கொடுத்திருக்கிறார். சர்வதேச சமூகத்துக்கு அது தெரியும். இதை மிக சர்வசாதாரணமாக அலட்சியம் செய்திருக்கிறார். பரலல் கவர்மெண்ட் ஒன்றை நடத்துகின்ற விதத்தில் அவர் செயற்பட வேண்டும். அந்த வகையில் வடக்கு மாகாண அரசை முடக்கி எதிர்வரும் காலங்களில் அவர் அரசியல் உள்நோக்கத்துடன் இது செயற்பட்டதாகவே நான் கருதுகின்றேன். 13ஆம் திருத்த சட்டத்தில் ஆளுநருடைய நியமனம் முழுக்க ஜனாதிபதியினுடைய வரம்புக்குட்பட்டது. ஆனால் அந்த ஆளுநரை நீக்குவதற்கு சபையால கோரிக்கை விட முடியும். அதுக்கு முறைமை இருக்கின்றது. அரசியல் 13ஆம் திருத்த சட்டம் 154 கீழே ஆளுநர் பிழையானவராயிருந்தால், அவர் தவறுவிட்டவராயிருந்தால், அரசியல் அமைப்புக்கு புறம்பாக நடக்கிறவராயிருந்தால், அவர் ஊழல் செய்பவராயிருந்தால் அவரை நீக்குவதற்கு சபையில் பிரேரணை கொண்டு பிரேரணை நிறைவேற்றி நான் கூறியிருந்தேன். நீங்கள் ஆதாரத்துடன் கொண்டு வருவீங்கள் என்றால் நாங்களும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் ஆதாரத்துடன். ஆனால் அந்த நடைமுறையை நீங்கள் இதுவரை செய்யவில்லை. நாங்கள் இந்த ஆளுநரை மாற்ற வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் கொண்டு வரவில்லை. ஏனென்றால் நீங்கள் சொல்லுகிற உறுப்புரை 154B24A சம்பந்தமாக தெளிவாக எங்களுக்கு அறிவிருந்தது. அதே போல மாகாண சபை சட்டத்தினுடைய 18வது பிரிவு சம்பந்தமாக இருந்தது. எங்களுடைய முதலமைச்சர் உட்பட நாங்கள் எல்லோரும் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தோம். ஒரு புதிய ஆளுநர் சிவில் சமூகத்தை சேர்ந்தவர், எந்த இனம் சார்ந்தவராக இருந்தாலும் நியமிக்கப்படலாம் வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை பரிசீலிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்தது. அந்த ஆதங்கத்தை தான் நாங்கள் இப்பொழுது பிரதிபலிக்கிறோம். ஆனால் ஒரு ஜனநாயக விழுமிய நாட்டிலே ஒரு ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஒரு இராணுவ பின்புலம் இல்லாத ஒருவரை நியமிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மந்திரி சபை கூட்டத்தில் பங்கு பெற்றுவதாகவும் வாக்குறுதி வழங்கப்பட்டது என்றும் அந்த செய்திகள் அதே தரப்புகளால் சொல்லப்பட்டது. நான் நினைக்கிறேன் அந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படாததும் எல்லா விடயங்களிலும் அல்ல. வடக்கு மாகாண சபையும்
இலங்கை அரசாங்கமும் எல்லா விடயங்களிலும் ஒத்துப்போவதென்றதல்ல, குறிப்பிடத்தக்க விடயங்களிலும் ஒத்துழைத்து போவதென்பதும் ஒரு முக்கியமான விடயம். இதுவரையில் அவ்வாறு கூட்டம் நடத்தப்படவில்லை. ஆகவே எனக்கு போக வேண்டிய ஒரு அத்தியாவசியம் எதுவும் எனக்கு இருக்கவில்லை. ஆனால் தற்பொழுது சென்ற வாரம் அவ்வாறு நடத்தப் போவதாகவும் எல்லா மாகாணங்களினுடைய முதலமைச்சர்களும் ஜனாதிபதி முன்னிலையில் ஒரு கூட்டத்துக்கு வருமாறு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். முடியாமைக்கு வருந்துவதாக அவர்களுக்கு அறிவித்திருக்கின்றேன். ஆகவே எங்களுக்குள்ளே அது சம்பந்தமாக எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படவில்லை. பலவிதங்களிலே நாங்கள் ஒத்துப்போயிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் குறிப்பிட்ட அந்த 10 விடயங்கள் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி பேசப்பட்ட விஷயங்கள் 10லும் ஏதாவது ஒன்றிலாவது அவர்கள் தங்களுடைய ஏற்பை அனுசரணையை தந்திருந்தால் எங்களுக்கு வசதியாக இருந்திருக்கும். நான் வசதி என்று சொல்லைத்தான் பாவிக்கின்றேன். அது கூட செய்யவில்லை. ஆகவே நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலே சில விஷயங்களை குறிப்பிட்டதே அல்லாமல் எதற்கும் நாங்கள் மாற்றாக எதுவும் செய்யவில்லை என்பதை எடுத்துக்கூட விரும்புகின்றேன். வடமாகாண சபையின் அடுத்த அமர்வு எதிர்வரும் மாதம் 5ஆம் திகதி நடைபெற உள்ளதாக அவைத் தலைவரின் அறிவிப்புடன் இன்றைய சபை நடவடிக்கைகள் நிறைவடைந்தன.